Hi viewers, how are you all of you? I hope everybody is doing well, and today we are going to see about the differences between talk and speak. Okay, so இன்னைக்கு லெசன்ல வந்து நம்ம talk and speak அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு சின்ன டிஃபரன்ஸ் பார்த்துடலாம். ஆக்சுவலாக talk and speak அப்படிங்கிற both two verbs are having the same meaning அப்படின்னு சொல்லலாம். Both are having the same meaning. அதாவது பேசுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ரெண்டுக்குமே அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கிராமட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம பேசணும், கண்டுபிடிச்சி கரெக்டாக சொன்னோம் அப்படின்னு பேசும்போது யூஸ் பண்ணோன்னா our spoken English will become very nice, okay, without any mistake. Let us see now that one. என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது இந்த டாக்குக்கு இந்த ஸ்பீக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பீக் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து ஒரு ஃபார்மலான ஒரு விஷயத்த சொல்கிறோம், ஒரு மேடையில் பேசுகிறது அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஹீ ஸ்பீக்ஸ் இந்த மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பீக் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஃபார்மலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஆஃபீஸில் பேசுகிறது, ஒரு ஸ்டேஜில் பேசக்கூடிய விஷயங்கள். இட் வில் பி வெரி சீரியஸ், ஃபார்மல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். டாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இன்ஃபார்மல், அவ்வளோதான், ரெண்டுக்குமே வித்தியாசம். அண்ட் டாக் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது, ஒரு ரிலேட்டிவ்ஸ்கிட்ட பேசும்போதோ, நெய்பர்ஸ்கிட்ட பேசும்போதோ நம்ம வந்து இந்த டாக் அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ டாக் வந்து இட்ஸ் நாட் எ ஃபார்மல், இட் இஸ் இன்ஃபார்மல். It is an informal, okay, and now we can see with some examples, okay. கொஞ்சம் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வச்சுட்டு நம்ம எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். Speak usually only focuses on the persons who is producing the words. He spoke about the importance of the taking exercise and having a good diet. Speak usually only focuses on the person who is producing the words. Generally நம்ம இதில் பார்த்துருக்குறோம், டோல்டு செட்டில் எல்லாம் பார்த்துருக்குறோம் நம்ம எப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பீக் வந்து பொதுவாக ஒரு ஸ்பீக்கர் பேசுகிறாங்க இல்லையா, அவங்களோட இது நம்ம இங்கே லிசனர் இல்லைன்னா கூட பொதுவாக பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். He spoke about the importance of taking exercise and having a good diet. He spoke about the importance of taking exercise. அதாவது உடற்பயிற்சியினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் அந்த நல்ல உணவு பழக்கங்கள் பற்றியும் அவர் வந்து பேசினார் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யார்கிட்ட பேசுகிறாரு அப்படிங்கிறது இல்லை, அப்படிங்கிறது ஜென்ரலாக பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு ஃபார்மலான ஒரு கொட்டேஷன் கோட் அப்படின்னு தான் சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்பீக் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம இப்போ டாக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இட் ஃபோக்கஸஸ் ஆன் எ ஸ்பீக்கர் அண்ட் அட்லீஸ்ட் ஒன் லிஸ்னர் ஷுட் பி தேர் அண்ட் கேன் மீன் ஹேவ் அ கான்வர்சேஷன். ஸோ டாக் வந்து ஜென்ரலாக நம்ம கான்வர்சேஷனாக ஒருத்தர் கூட பேசும்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வேர்ப் வந்து டாக் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இங்கே ஒரு லிஸ்னர் மஸ்ட் பி தேர், ஒருத்தர் கேட்கணும், நம்ம சொல்கிறத வந்து ஒருத்தரோ ரெண்டு பேரோ யாரோ கேட்குறவங்க இருக்கணும், அவங்கள்ட்ட நம்மகிட்ட பேசுகிறது, அதை தான் டாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்பீக் ஃபோக்கஸஸ் ஒன்லி ஆன் த பர்சன் ஹூ இஸ் ப்ரொடியூசிங் வேர்ட்ஸ். அப்போ ஸ்பீக் அப்படின்னா ஒருத்தர் ஸ்பீக்கர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஜென்ரலாக ஸ்பீக்கர் சொல்கிறோம், ஸ்பீக்கர் என்ன பண்ணுது, ஒலிபெருக்கி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து சவுண்டை மட்டும் வெளியே விடுது இல்லையா, பொதுவாக எல்லாருக்குமே சவுண்டு வெளிவிடுது. அந்த மீனிங்கை மனசில் வச்சுக்கிட்டோன்னாக்கா ஸ்பீக் எங்கே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், ஸ்பீக் இஸ் ஆஃபன் யூஸ்ட் ஃபார் எக்ஸ்சேஞ்சஸ் மோர் சீரியஸ் ஆஃப் ஃபார்மல் சிச்சுவேஷன்ஸ். ஓகே, ஃபார்மலாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், த பிரைம் மினிஸ்டர் வில் ஸ்பீக் அட் த பார்லிமெண்ட் திஸ் ஆஃப்டர்நூன். ஓகே, ஸோ பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது வந்து ஃபார்மலான ஒரு விஷயம் இல்லையா, ஒரு அஃபிஷியலாக ஃபார்மலான ஒரு ஸ்பீச் பார்லிமெண்ட்டில் கொடுக்குறாரு இன்றைய மதியம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இது மீனிங். இந்த இடத்துல ஸ்பீக் அப்படின்னு சொல்றோம். பிரைம் மினிஸ்டர் டசன்ட் நோ who are the people are going, who are the people must listen அப்படின்னு கிடையாது. த்ரூஅவுட் கண்ட்ரி த பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. அந்த ஸ்பீச் அதை தான் வந்து நம்ம ஜென்ரலாக ஃபார்மலாக உள்ளதை ஸ்பீக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யூஸ் பண்ணுறோம். த பிரைம் மினிஸ்டர் வில் ஸ்பீக் அட் த பார்லிமெண்ட் திஸ் ஆஃப்டர்நூன். இங்கே வந்து டாக் நம்ம சொல்லக்கூடாது, பிரைம் மினிஸ்டர் வில் டாக் அப்படின்னு சொல்லக்கூடாது. வில் டாக் அப்படின்னா அவர் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, பேசினாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் டாக் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். they are not speaking anymore. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் அப்படின்னு போட்டுக்கிறோம், they are not talking அப்படின்னு நம்ம போடல. ஸோ அதனுடைய மெயின் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இங்கே சம் மோர் சென்டென்சஸ் இங்கே பாருங்கள். ஐ நீட்
to speak with manager. Okay, so manager office அப்படிங்கிறது எல்லாமே அஃபிஷியலாக வந்துடுது, நம்மளுக்கு ஃபார்மல் டாக் தான் அது வந்து. ஸோ இங்கே ஐ நீட் டு ஸ்பீக் வித் அ மேனேஜர், ஐ நீட் டு டாக் வித் அ மேனேஜர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, தட்ஸ் அ ராங் சென்டென்ஸ். ஸோ ஐ நீட் டு ஸ்பீக் வித் மேனேஜர். எங்கெங்கெல்லாம் ஃபார்மலாக அஃபிஷியலாக வருதோ அங்கெல்லாம் நம்ம ஸ்பீக் தான் யூஸ் பண்ணணும். எங்கெங்கே இன்ஃபார்மலாக ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறோமோ நம்ம அங்கே எல்லாமே டாக் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் மனசில் வச்சுக்கிட்டா நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு வேர்பையும். ஸோ தே ஆர் நாட் ஸ்பீக்கிங் எனிமோர், நம்ம பார்த்துட்டோம் அந்த சென்டென்ஸ். ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் than வேர்ட்ஸ். ஓகே, நம்ம வந்து பேச்சை விட செயலில் தான் காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் மீனிங் இது. ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் than வேர்ட்ஸ். இங்கேயும் ஸ்பீக் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், டாக் அப்படிங்கிறது யூஸ் பண்ணவில்லை. ஹி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. நான் இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கெல்லாம் லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பீக் அப்படிங்கிற வேர்ட் தான் யூஸ் பண்ணணும். ஹி டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹி டாக்ஸ் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி அப்படின்னா தட் இஸ் ராங் ப்ரொனன்சியேஷன், ராங் சென்டென்ஸ் அது வந்து. ஸோ ஹி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி பிகாஸ் இங்கிலீஷ் இஸ் எ லாங்குவேஜ், ரைட்? ஸோ லாங்குவேஜ் எங்கெங்கெல்லாம் நம்ம அந்த யூஸ் பண்ணி சென்டென்ஸை சொல்கிறோமோ அங்கெல்லாம் ஸ்பீக் பண்ணணும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படி தான் சொல்கிறோம் இல்லையா? ஸ்போக்கன் லாங்குவேஜ் அல்லது ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான் நம்ம சொல்கிறோம். நம்ம பொதுவாக வந்து டாக் அப்படின்னு சொல்ல, டாக்கேட்டிவ் ஆர் டாக் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்ல மாட்டோம் நம்ம வந்து. ஓகே, ஷீ கேன் ஸ்பீக் 4 languages. அவள் 4 மொழிகள் பேசுவாள், அவளுக்கு பழக்கம் இருக்குது, தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறது. அப்போ இங்கேயும் அதுக்கு வந்து நம்ம ஸ்பீக் தான் யூஸ் பண்ணுறோம். தே ஸ்பீக் ஹிந்தி. ஸோ இங்கே எல்லாமே லாங்குவேஜை குறித்து வர்றதுனால நம்ம இங்கே வேர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஸ்பீக் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஹீ டாக்ஸ் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லினா தட் இஸ் ராங், அதை மறந்துடாதீங்க. நம்ம ஜென்ரலாக டாக்கேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்பீக்கேட்டிவ்னு சொல்ல மாட்டோம். டாக்கேட்டிவ் அப்படிங்கிறது இன்ஃபார்மல், ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம சாட்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில டைம் அதிகமாக பேசுகிறது, கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருக்கிற பையங்களை தோண பேசுகிற பசங்களுக்கு நம்ம டாக்கேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே ஸ்பீக்கேட்டிவ்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா டாக்கேட்டிவ் அப்படிங்கிறது இட்ஸ் அன் இன்ஃபார்மல். ஸோ அது மெயின் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு சொல்கிறோம், ஸ்போக்கன் லாங்குவேஜ் சொல்லுவோம். அதே மாதிரி ஹீ இஸ் எ குட் ஸ்பீக்கர் அப்படிமோ நம்ம, ஹீ இஸ் எ குட் ஸ்பீக்கர் இன் த ஸ்டேஜ். ஹீ கேன் ஸ்பீக் அட் எனி டாபிக் இன் த ஸ்டேஜ், ஆன் த ஸ்டேஜ் ஆர் ஆன் த டைம் ஆர் அட் த டைம், அந்த மாதிரி எதுனாலும் சொல்லிக்கலாம். ஸ்பீக்கர் அப்படின்னா ஹீ இஸ் எ குட் ஸ்பீக்கர்னா அவர் ஒரு நல்ல சிறந்த பேச்சாளர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கு எல்லாமே நல்ல ஃபார்மலாக உள்ளது ஸ்பீக் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ சம் மோர் சென்டென்சஸ் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். நீங்கள் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ், இங்கே லாங்குவேஜ் வந்துருக்குது, அதனால் நம்ம ஸ்பீக் யூஸ் பண்ணுறோம். ஐ டாக் இங்கிலீஷ்னு சொல்லக்கூடாது. டஸ் ராஜ் ஸ்பீக் ஃப்ரெஞ்ச் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் தெரியுமா ராஜுக்கு, பேசுவானா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் டஸ் ராஜ் ஸ்பீக் ஃப்ரெஞ்ச் அப்படின்னு கேட்குறோம் நம்ம. ரவி இஸ் கோயிங் டு ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் 500 people at a conference. ஸோ ரவி வந்து ஒரு மீட்டிங்கில் 500 பேர் இருக்கிறாங்க, அந்த மீட்டிங்கில் வந்து கான்ஃபரன்ஸில் வந்து பேச போகிறான் அப்படிங்கிறத டாக் சொல்லக்கூடாது, ஸ்பீக். இட் இஸ் எ ஃபார்மல், இட் இஸ் எ ஸ்டேஜ். ஓகே, மேடையில் பேச போகிறாங்க 500 பேருக்கு மத்தியில்னு கண்டதெல்லாம் பேச முடியாது, குறிப்பிட்ட விஷயங்கள், கரெக்டான விஷயங்கள் தான் நம்ம பேச முடியும் அப்படிங்கிறது தான். ரவி இஸ் கோயிங் டு ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் 500 people at the conference. ஓகே, இங்கே ஸ்பீக் தான் போடுறோம். We spoke to the boss this morning. பாஸ் வந்து நம்மளுடைய கம்பெனியினுடைய ஓனர், நம்ம ஆஃபீஸினுடைய ஓனர், எம்டி ஆர்னாலும் இருக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறது அஃபிஷியலாக தான் பேசுகிறோம் நம்ம. ஸோ வி ஸ்பீக் டு த பாஸ் இன் த மார்னிங். ஸோ ஜென்ரல் கான்வர்சேஷன் பட் நோ ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் ஆர் கிவன் ஹியர். ஐ நீட் டு ஸ்பீக் வித் யூ அபவுட் த நியூ ப்ராஜெக்ட். நான் உன் கூட அந்த நியூ ப்ராஜெக்ட் சம்மந்தமாக பேசணும் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம, அஃபிஷியல் அண்ட் ஃபார்மல். இது ஒரு ஜென்ரல் டாபிக், இங்கே நோ டீடைல்ஸ் ஆர் நாட் கிவன். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் டாக் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டாக் நான் சொல்லியிருக்கிறேன், இட் இஸ் அன் இன்ஃபார்மல். ஓகே, இட் இஸ் அன் இன்ஃபார்மல் ஒன். ஸோ ஐ வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்னா நான் உன்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறோம். டாக் எங்கே போட்டாலும் நீங்கள் நெக்ஸ்ட் டூக்கு முன்னாடி டாக் வரும், அதை மறந்துடாதீங்க. ஐ வாண்ட் டு டாக் டு யூ, ஐ வாண்ட் டு டாக் டு ஹிம், ஐ வாண்ட் டு டாக் டு ஹர், ஐ வாண்ட் டு டாக் டு தெம், ஐ வாண்ட் டு டாக் டு தெம், அந்த மாதிரி எதுனாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ டாக்குக்கு அடுத்தது எப்போவுமே டூ மேக்ஸிமம் வரும். ஸ்பீக்கு அடுத்தது வித் போட்டுக்கலாம், டாக் அடுத்தது வித் ஜென்ரலாக நம்ம போடுறது இல்லை, பட் சில பேர் பேசுகிறாங்க அப்படி. ஸோ ஐ திங்க் யூ ஷுட் டாக் டு ஹிம். இங்கே பாருங்கள், டாக் அடுத்தது எல்லாமே டூ வந்திருக்கும் எல்லாத்துலேயுமே கம்ப்ளீட்டாக. ஓகேயா? ஸோ ஐ டோன்ட் நோ வை ஷி ஹாஸ் ஸ்டாப்ட் டாக்கிங் டு மீ. எனக்கு தெரியல அவள் ஏன்ட்ட பேசுகிறத நிப்பாட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா டாக்கிங், இதெல்லாம் ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் இல்லையா, இன்ஃபார்மல் தான். அதனால் இங்கே எல்லாத்துலேயுமே நம்ம டாக் தான் போட முடியும். ஐ வுட் லைக் டு டாக் டு யூ.
about the film I watched yesterday. நேற்று நான் பார்த்த ஒரு சினிமா படத்தை பற்றி உன்கிட்ட பேசணும் கொஞ்சம், அதை பற்றி நம்ம we have to discuss or something, okay? So I would like to talk to you. So talk அடுத்து to youன்னு ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா? அப்போ வந்து there is a listener, somebody is there. இங்கே நம்ம talk தான் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி ஸ்பீக் போட்டோம்னா லிஸ்னரே தேவை கிடையாது. த பிரைம் மினிஸ்டர் ஸ்பீக்ஸ் டு த பீப்புள் ஆர் பிரைம் மினிஸ்டர் ஸ்பீக்ஸ் இன் தி பார்லிமெண்ட், அந்த மாதிரி எதுனாலும் நம்ம சொல்லிக்கலாம். த மேனேஜர் ஸ்போக் டு த employees about their salary or about their increment or anything, okay? Spoke to the manager spoke to the company employees about their increment அப்படின்னு சொல்லலாம். ஸ்போக் இது அஃபிஷியலாக வர்றதுனால அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிறோம். ஸ்டாப் டாக்கிங் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்ல முட்டாள்தனமாக பேசாத, பேச்சு நிறுத்து அப்படின்னு சொல்கிறோம் கோபத்தில். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இன்ஃபார்மலுங்கிறதுனால டாக்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். we talked for an hour, நாங்கள் ஒரு மணி நேரமாக பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு கான்வர்சேஷன். ஜென்ரலாக டாக் வந்து கான்வர்சேஷன் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து நம்ம சொல்கிறோம். ஸ்பீக் அப்படிங்கிறது வந்து இட் வில் கிவ் த இன்ஃபர்மேஷன் அண்ட் இட் இஸ் அன் அஃபிஷியல் அண்ட் ஃபார்மல் அண்ட் இட் இஸ் மோர் இன்ஃபர்மேட்டிவ் தேன் டாக். ஐ நீட் டு, இந்த ஒரு 3 சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா டாக் அண்ட் ஸ்பீக் ரெண்டுமே பொருந்தக்கூடிய சென்டென்ஸ் வந்து இருக்குது, அதுவும் இருக்குது. நம்ம அதையும் பேச்சு வழக்கில் பயன்படுத்திக்கலாம். ஐ நீட் டு ஸ்பீக் டு த மேனேஜர் ஹியர் அட் த சேம் டைம் ஐ நீட் டு டாக் டு த மேனேஜர் ஹியர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ போத் ஸ்பீக் அண்ட் டாக் இட் ஹேஸ் அ லிட்டில் டிஃப்ரென்ஸ், கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் சில இடங்களில் வந்து ரெண்டுமே நம்ம பயன்படுத்தலாம். அந்த சென்டென்ஸ் கரெக்டாக தான் வரும் அப்படின்னு சொல்லலாம். யூ கேன் ஸ்பீக் freely here, no one else is listening. இங்கே யாரும் இல்லை, யாரும் கவனிக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக நீ பேசலாம் இப்போ என்கிட்ட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான். அட் த சேம் டைம் you can talk freely here, no one else here listening அப்படின்னு சொல்லிக்கலாம். So speak and talk is applicable, both verbs are applicable here in this sentence, okay? So now it's his turn to speak, or now it's turn is to talk அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ அவனுடைய டைம், அவனுடைய முறைக்கு அவங்க பேசணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான். ஸோ இந்த ஸ்பீக் அண்ட் டாக் கேன் பி அப்ளிகபிள் ஃபார் தீஸ் சம் சென்டென்சஸ் இன் சம் ஏரியாஸ். ஸோ அதை வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்போக்கனில் வந்து கவனமாக ஹேண்டில் பண்ணணும், நீங்கள் எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே டாக்கும் ஸ்பீக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் பாருங்கள். ஃபார்மல் இன்ஃபார்மல் சொல்லியிருக்கிறோம், அது பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், திஸ் இஸ் மிஸ் ராணி who is going to talk to us about cookery, okay? cookery பத்தி என்கிட்ட பேச போகிறாங்க. cookery is not a formal, it's a informal, so we are using the word talk to அப்படின்னு போட்டிருக்கிறோம். to us வந்துருச்சு பார்த்தீங்களா? so to us about cookery, cooking பற்றி பேச போகிறாங்க. this is Miss Rani who is going to talk to us about cookery. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அதே இது ஸ்பீக்குக்கு அதே சென்டென்ஸ் தான், எதுவுமே நம்ம மாற்றல, ஒரு வேர்டு தான் மாற்றிருக்கோம், ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரொஃபஸர்னா காலேஜில் உள்ள மீட்டிங், ஒரு கான்ஃபரன்ஸில் பேசக்கூடிய ஒரு விஷயம், அது வந்து ஃபார்மல் ஆயிடுது ஆட்டோமேட்டிக்காக. அப்போ இங்கே சென்டென்ஸில் ஸ்பீக் தான் நம்ம போடணும். எப்படி போட்டிருக்கிறோம் பாருங்க. This is Professor Rani who is going to speak to us on recent developments in stem cell therapy, okay? ஸோ இங்கே ஸ்பீக் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், டாக் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டாக் இஸ் இன்ஃபார்மல் அண்ட் when we talk with the friends, when we talk with the relatives or neighbors or a conversation, it is continuously going on, okay? And speak is very formal and it's a speaker only, and it is what we can say, it's about the speaker only. And இங்கே வந்து பார்த்தீங்கன்னா there will be no listener, particular listener, okay? Generally everybody is listening, that one. And speak means more informative, okay? அண்ட் லாஸ்ட்டாக ஒன்று பார்க்கலாம். நம்ம ஜென்ரலாக ஃபோன் கால்ஸ்லாம், ஃபோன் டாக்ஸ்லாம் நம்ம பேசும்போதோ, ஒரு ஆஃபீஸ் போகும்போதோ, ஒரு காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் எங்கே போனாலும் குட் ஐ சி ஆர் குட் ஐ அந்த மாதிரி கேட்குறோம் இல்லையா? குட் ஐ ஸ்பீக் டு ஜான் ப்ளீஸ் அப்படின்னு, குட் ஐ ஸ்பீக் டு ஜான் ப்ளீஸ் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஜான் இருக்கிறாரா, அவர்கிட்ட நான் பேசலாமா தயவு கூர்ந்து அப்படின்னு சொல்கிறது தான் பணிவோடு கேட்குறோம் இல்லையா? அதை தான் குட் ஐ ஸ்பீக் டு ஜான் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறோம். இந்த இடத்துல நீங்கள் டாக் போட்டிங்கன்னா தட் இஸ் ராங். நான் அதே கீழே கொடுத்துருக்கிறேன் பாருங்கள். இட்ஸ் மோர் நேச்சுரல் தேன் குட் ஐ டாக் டு ஜான் அப்படின்னு போட்டால் அது தவறு. நீங்கள் எப்போவுமே டாக் போடாதீங்க. ஒரு ஃபோன் எடுத்து ஒரு ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ண, ஒரு பேங்க்குக்கு ஃபோன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மேனேஜர்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்க வேண்டியது இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் அக்கௌண்ட் விஷயமா இல்லை ஏதோ ஒரு விஷயமா, அப்போ ஃபோனை மேனேஜர் எடுக்கலை, யாரோ அக்கௌண்டன்ட் தான் எடுப்பாங்க. ஏதாவது செக்ஷனில் ஃபோன் இருக்கும், அதுக்கப்புறம் கனெக்ஷன் கொடுப்பாங்க அவங்க வந்து. அப்போ என்ன கேட்போம் நம்ம, கேனும் சொல்லிக்கலாம், நீங்கள் பிரச்சனை இல்லை. குட் வந்து நல்லா மோர் பொலைட், ரொம்ப பொலைட்டாக நம்ம மரியாதையோடு கேட்குறது தான் அந்த குட் அப்படிங்கிற ஒரு வேர்ட்.
மாடல்ஸில் நம்ம பார்க்கலாம் அது. ஸோ குட் ஐ ஸ்பீக் டு த மேனேஜர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். குட் ஐ ப்ளீஸ் டு மேனேஜர், குட் ஐ ஸ்பீக் டு மேனேஜர் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். குட் ஐ ப்ளீஸ் ஸ்பீக் டு மேனேஜர் அப்படியும் கேட்கலாம். ஸோ அவங்க வந்து ஓகே வெயிட் ஃபார் வைல் ஐ வில் கனெக்ட் டு த மேனேஜர் அப்படின்னு அவங்க ரிப்ளை பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்கள் மேனேஜர்கிட்ட பேசிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான். அதே இடத்துல குட் ஐ டாக் டு மேனேஜர் அப்படின்னு சொன்னீங்கன்னா மீனிங் மேபி கரெக்டு தான், நம்ம ஸ்போக்கனில் இருக்கலாம். பட் இந்த ஃபென்டாஸ்டிக்காக நீங்கள் கரெக்டாக பேசணும்னா அந்த ஸ்பீக் அந்த இடத்துல போடுங்க, டாக் அந்த இடத்துல போடாதீங்க நீங்கள். ஓகே ஓகே நான் உங்களுக்கு இந்த டாக் அண்ட் ஸ்பீக் அப்படிங்கிறதுக்குள்ள சின்ன டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை வந்து பேச்சு வழக்கில் அப்ளை பண்ணுங்கள். டாக் எங்கெங்கே நம்ம யூஸ் பண்ணலாம், ஸ்பீக் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்போக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து மெருகுபடுத்துங்கள், அழகுபடுத்துங்கள். பேசும்பொழுது அழகாக கொண்டு வந்துடலாம் நம்ம வந்து. அது உங்களுடைய கவனமாக நீங்கள் இதை அப்ளை பண்ணுறது தான். அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியாக இருக்கும்போது நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஸ்பீக்குக்கும் டாக்குக்கும் வச்சு நிறைய ஒரு 10 சென்டென்ஸ் மேக் பண்ணி நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஈஸியாக இது அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும், டிஃப்ரென்ஸ் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேசும்போது இது அப்ளிகபிள் ஆகிடும், உங்களுக்கு வந்துடும், வாயிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ லவுடாக பேசி பழகுங்க. வீட்டில் இருக்கும்போது பயப்படாதீங்க, எதுக்குமே லவுடாக பேசுங்க. கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்க. அதாவது பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், நிறைய பேர் இப்போ நல்ல ஸ்போக்கன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ பிகினர்ஸாக இருந்தால் English conversation and sometimes you can see most of the places, most of the companies and jobs, the English conversation is very very important nowadays, even in Tamil Nadu, right? அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எங்கள் சென்குமார் கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். We can meet in the next video with a new lesson for you. Till then, bye, take care.